படம் ரிலீஸே ஒரு பல்வேறு தடைகள தாண்டி, விடாமுயற்சி மாரி தான் அது படம். இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி தான் பல்வேறு போராட்டங்கள் ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போயி, அதுக்கப்புறம் புத்தாண்டுக்கு அப்புறம் அதுல ஒரு பெரிய அதிர்ச்சி ரசிகர்களுக்கு. இப்படி பல்வேறு தடைகள தாண்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மொமெண்ட் உங்களுக்கு எப்போ அதுல ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அச்ச உணர்வு இருக்க தான் செஞ்சது. இன்ஃபேக்ட் படப்பிடிப்பின் போதே அந்த ஒரு அச்ச உணர்வு இருந்தது. ஏன்னா சாருடைய இமேஜிலிருந்து ரொம்ப விலகி நிற்கின்ற ஒரு படமா இது இருக்கு. அண்ட் அவருடைய அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம். அது தொடர்ந்து இந்த படத்துல வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் அடி வாங்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அவர் வந்து கேலிக்கும், கிண்டலுக்கும் ஆளாகக்கூடிய இடத்துல இருக்காரு. ஆ அச்சுறுத்தப்படுகின்ற நிலையம். அவர் பயப்படலனாலும் அவரை த்ரெட்டன் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காரு. அவருடைய உறவு முறையிலயும், அவர் மனைவியுடனான அவருடைய உறவு முறையிலயும் ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. சரியா? ஸோ நம்ம இவ்ளோ லிபர்ட்டி எடுக்கிறோமே, இத வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? இந்த அச்சம் எனக்கு நிஜமாவே இருந்தது. பட் சார் என்கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள் வந்து பக்குவப்பட்டவர்கள். அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அவர் இந்த மாதிரி பரிச்சார்த்த முயற்சிகள வந்து பல தடவ பண்ணியிருக்காரு. அவருடைய பாஸ்ட்ல கூட. முகவரி, என்னை அறிந்தான், நேர்கொண்ட பார்வை, இப்படி பல படங்கள் வரலாறு, இப்படி பல படங்கள சொல்லலாம். ஸோ அவருடைய ரசிகர்களுக்குமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஒண்ணு உண்டு. எனக்கு எங்க பயம் வருது அப்படின்னா, எங்க வந்தது அப்படின்னா, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டரா நான் அறியப்பட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு அஜித் சார் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ், ரசிகர்கள் இருக்கக்கூடிய, கோடிக்கணக்கில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோவோட நான் சேர்ந்து பணியாற்ற போகிறேன். இது வந்து ஒரு பெரிய சம்பவமா, ஒரு ஆக்ஷன் சம்பவமா இந்த படம் வந்து வெளிவர போகுது. அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில, நம்ப அந்த அந்த அச்சிலிருந்து விலகி வேற ஒரு படம் குடுக்க போறோமே, இது என்னவாகும்? அப்படின்ற ஒரு பயம்